السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆ. நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை மிகவும் வேகமாக நடத்தி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை யார் ஓதுகிறார்களோ அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களை வந்தடையும். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு அவர்களை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக நாம் ஒரு காரியத்தை நடக்காது என்று நினைத்திருப்போம். பல தடவை கேட்டும் கிடைக்காத அந்த காரியத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்வுடைய உதவிகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான். அல்லாஹ் எல்லா விடயத்திலும் நமக்கு பாதுகாப்பு வழங்குவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதனால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். என்ன துஆ என்றால், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்ற இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.